ஏன் மாப்பிள்ள சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைடா. என்னன்னு சொல்கிறா, நாங்களும் உதவுறோம். டேய், ஏண்டா என்னாச்சு அவனுக்கு? தெரில மாப்பிள்ள, அவன் அப்பையிலேருந்தே அப்படி தான் இருக்கான். என்னதான் பிரச்சனை உனக்கு? அதுதான் கேட்குறேன், சொல்லவே மாட்டேங்கிறான். டேய், எல்லாரும் கேட்குறாங்கல்ல, சொல்லு. தினமும் எத்தனை ஆயிரம் உயிர்கள் பிறர் உதவியை நாடி கையேந்தி நிற்கின்றார்கள். பிறர் இன்பத்தில் நாம் வெற்றி பெறுகிறோம், அதே துன்பத்தில் வேடிக்கை பார்க்கிறோம். நாம் இதை பற்றி சிந்திப்போம். வா போகலாம். என்ன செய்ய நாம் காத்திருக்கிறோம்? ஏன் இந்த நிலை? இந்த உலகம் வியக்க உழைத்து வாழ்ந்த எமது தாய் தமிழ் மண்ணில் இத்தனை வெற்றிடம் இருக்கலாமோ? கடையேழு வள்ளல்கள் கொடை சாற்றிச் செறிந்த பொன்னான பூமியில் கடைவாசல் தொடங்கி கடற்கரை வாயில் வரை மண்ணான உடலாய் மதியின்றி முடமாய் உடையற்ற மேனியாய் ஊக்கமற்ற பாணியாய் உணவின்றி பயம் கொண்டு உடல் எங்கும் காயம் கண்டு இது நாள் வரை அவர்கள் உயிர் பிடித்து ஏங்கித் தவிப்பது ஆழமான அரவணைப்பில் ஆகாயம் பார்த்த அகிலத்தில் 1000 மனிதர் பாதையில் இந்த அடியனின் ஆயுள் முடிவதற்குள் ஒருவரேனும் ஒரு நொடியேனும் தம்மை பார்த்த புன்னகை நனைய பாரபட்சமற்ற பாசம் வடிய பிறந்து தவழ்ந்த கால தாய்மை மீண்டும் அன்புமழை பொழியாதா? இந்த பாவிமனம் குளிராதா என்ற ஏக்கமே. நாம் அனைவரும் வயது முரண் இல்லாத ஆற்றல் மிக்க இயற்கை தாயின் செல்ல குழந்தைகள். பிறர் நலன் நாட நாம் உதவிடுவோம், பிறர் புகழ் ஓங்க நாம் வாழ்த்திடுவோம், பிறர் மனம் குளிர நாம் வாழ்ந்திடுவோம். நம்மவர்களின் உதடுகளில் இருக்கும் ஈரம் சிறிது இதயத்தில் சிந்தினால் போதும். வையகம் முழுதும் அன்பு பரவி வானுலகம் வரை மனிதனின் புகழ் ஓங்கும். வாழ்க தமிழ்!